முன்னொரு காலத்தில் தொலைதூரக் காட்டில் நட்டி என்ற சிறிய அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது. இப்போது நட்டி சாதாரண அணில் இல்லை. அவருக்கு ஒரு சிறப்புத் திறமை இருந்தது. அது அவரை மற்றவன உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியது. நீங்கள் பார்க்கிறீர்கள், நட்டி விலங்குகளின் மொழியில் பேசக்கூடியவர் மற்றும் கதை சொல்லும் திறமை கொண்டிருந்தார். ஒரு சன்னி காலையில் நட்டி காட்டில் சுற்றித் திரிந்தபோது ஆர்வமுள்ள குட்டி முயல்களின் மீது அவர் தடுமாறினார். அவர்கள் நட்டியைச் சுற்றி ஆவலுடன் கூடி அவருடைய புகழ்பெற்ற கதைகளில் ஒன்றைக் கேட்கக் காத்திருந்தனர். நட்டி தொண்டையைச் செருமிக் கொண்டு அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும் வகையில் ஒரு கதையை இழைக்கத் தொடங்கினார். நட்டி தனது கதையில் விலங்குகளும் மனிதர்களும் இணக்கமாக வாழ்ந்த ஒரு மந்திர நிலத்தை விவரித்தார். மரங்கள் காற்றுக்கு ரகசியங்களை கிசுகிசுக்கும் காலத்தை, ஆறுகள் இனிமையான தாலாட்டு பாடிய காலத்தைப் பற்றி அவர் பேசினார். இந்த நிலத்தில் உள்ள விலங்குகள் ஒன்றுடன் ஒன்று சுதந்திரமாக பேச முடியும். பயம் அல்லது தீர்ப்பு இல்லாமல் தங்கள் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். நட்டியின் கதை விரியும் போது முயல்கள் அவனது வார்த்தைகளால் ஆட்கொண்டன. அவர்கள் சிரித்தார்கள், அழுதார்கள். அவர்கள் முன்பு அனுபவித்த எதையும் போலல்லாமல் ஒரு அதிசய உணர்வை உணர்ந்தார்கள். நட்டி தனது கதை சொல்லல் மூலம் அவர்களுக்கு கற்பனை ஆற்றலையும் பச்சாதாபம் மற்றும் புரிதலின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டினார்.